ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முதல்வர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தி. நாட்டின் பன்முகத்தன்மை ஜனநாயகத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அழித்து விடும் என அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பன்முகத்தன்மை ஜனநாயகத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அழித்துவிடும் என முதலமைச்சர் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். ஆரம்பம் முதலே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அப்படின்றது பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை கிளப்பி வருகிறது. தற்போது முதலமைச்சர் தரப்பிலிருந்து எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்கள் என்ன? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். பத்திரிகை செய்தி ஒன்றை குறிப்பிட்டு தன்னுடைய சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் இந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயத்தை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நடைமுறை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனெனில் நாட்டை ஒற்றை ஆட்சி வடிவத்தில் கொண்டு வருவது அபாயங்களுக்குள் தள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் செயல்பாட்டில் பன்முகத்தன்மை ஜனநாயகத்தை இது சிதைத்துவிடும் என்றும் தன்னுடைய அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியாவை பொறுத்தவரையிலே பல இனங்களின் அருங்காட்சியகம் என்ற அளவிலே தான் தலைவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான கால சூழ்நிலைகள் இருக்கின்றது. எனவே அதற்கு ஏற்ப தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலைதான் தொடர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வாதிகார போக்கு என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதிவிலே காட்டமாக அதனை குறிப்பிட்டு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் நாட்டினுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகளை அதற்கான ஒரு தீர்வு காண்பதிலே பாஜக கவனம் செலுத்தாமல் இது போன்ற விஷயங்களிலே தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு தேர்தல் சீர்திருத்தம் என்ற போர்வையில் திணிக்கப்படும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இன்று பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய நாளிதழினுடைய அந்த செய்தியை ஒன்றை சுட்டிக்காட்டி இந்த விவகாரம் வந்தால் நிச்சயமாக இது ஒரு சர்வாதிகார போக்கைத்தான் உருவாக்கும். இது ஜனநாயக ரீதியிலே செயல்படக்கூடிய இந்தியாவினுடைய அந்த கூட்டாட்சி தத்துவத்தை ஒழித்து கட்டுவதற்கான நடைமுறை என்ற வகையிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.